எல்லாருக்கும் காலை வணக்கம். நான் வந்து இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான முறையில் பூரிக்கு வந்து குருமா வைக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், அந்த ஜாதி பத்திரின்னுவாங்களா அது, பிரிஞ்சி இலை, சோம்பு, தேவையான அளவு இஞ்சி, பூண்டு, அது கூட போட்டு அரைக்கிறதுக்கு ஒரு வெங்காயம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இலை ராஜ்மா, கொஞ்சோண்டு துவரம்பருப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து அரை தேங்காய். இது வந்து நம்ம பால் எடுத்துக்கிறோம், சரிங்களா? தேவையான அளவுக்கு காய். இது செய்யறது எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு அதாவது கோல்டு வின்னர் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க கொட்டிடுறோம். நல்லா லைட்டாக வச்சு வந்து நல்லா புரிஞ்சிச்சு. பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவுக்கு எல்லாம் வதங்கிடுச்சு, அதாவது பொன்னிறம்லாம் வந்துடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு அந்த ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை அரைச்சி ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். பாருங்கள், நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து இதில் தக்காளி, அந்த 3 தக்காளி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து லைட்டாக ஒன்றும் பதிமாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி எதுக்கு அரைச்சி சேர்க்கணும்னா கொஞ்சம் திக்னஸ் வரும், நல்லாயிருக்கும் குழம்பு டேஸ்ட்டு. அதுக்காக தான் தக்காளி அரைச்சி சேர்த்துக்கிறோம். நல்லா பச்சை வடை நல்லா போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம காயை ஆட் பண்ணிக்கிறோம். அது நல்லா கிளறி அந்த இதுலேயே இந்த காய் நல்லா ஒரு அரை வேக்காடு வேகணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு, அரை வேக்காடு வெந்துருச்சு. பார்க்கக்கூடிய உங்களுக்கே தெரியும். இப்போ இதை கூட வந்து தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கிறோம். காரத்துக்கு தேவையான அளவு. ஏற்கனவே 2 பச்சை மிளகா போட்டிருக்கு, பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு அந்த மசாலா போட்டு அந்த ஸ்மெல்லு போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கணும். மிளகாத்தூள் ஸ்மெல் போயிடணும். இன்னும் நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு. இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 2-3 கொதி வந்த பார்த்து அதுக்கப்புறமேட்டா நம்ம அந்த ராஜ்மாவும் துவரம்பருப்பு வேக வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துப்போம். இது ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. ஒரு 2 நிமிஷம்தான், ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் வேக வச்சுருக்கோம் இல்லையா ராஜ்மா, துவரம்பருப்பு, இதை வந்து சேர்த்துக்கிறோம். பூரி போடு. ஓரளவுக்கு செய்கிறவளையும் கேடு. பார்த்திங்கன்னா ஊற்றி ஓரளவுக்கு இதை ஒரு கொதி வந்துருச்சு. இதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தேங்காய் பால் ஊற்றி லாஸ்ட்டாக முடிச்சுட்டு லைட்டாக புதினா தழை தூவி விடுறோம். இது வந்து பூரி, இட்லி, தோசைக்கு செம்மையாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மேலெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பால் ஊற்றிக்கிறோம்.
தேங்காய் பால் ஊற்றுனா நம்ம சிம்மில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, லைட்டாக சிம்மில் தான் இருக்கணும். மேலே வந்து புதினா தலையை தூவிக்கணும். ஒரு 5 நிமிஷம் தான், சும்மா லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும், இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி இது பூரி சுட்டுட்டு பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பூரி ரெடி ஆயிடுச்சு, நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட் டைமு நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பூரிக்கு நல்லா இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஒரு பூரி சாப்பிட்றவங்க 4 பூரி சாப்பிடுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோ போடுற வரைக்கும் பாய்.